அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். அல்லாவோட மாபெரும் கிருபையால் கருணையால் தான், அதாவது நபிமார்கள் மூலியமாக வேதத்தை கொடுத்து அதை மெய்ப்பிக்கிறதுக்கு தூதர் மூலியமாக அந்த வேதத்தை மெய்ப்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கருணைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். அப்படிப்பட்ட தூதர்களையும் நபிமார்களையும் பல வகையில் தூதர்கள், நபிமார்கள், மார்க்க அறிஞர்களை பல வகையில் மக்கள் இணை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமானது ஷஃபா, அதாவது பரிந்துரை. அதாவது தீர்ப்பு நாளில் நம்ம சார்பாக அவங்க பரிந்துரைப்பாங்க அப்படின்னு நம்ம என்றது நம்பிக்கை கொள்வது ஒரு பெரிய இணை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் அதை கண்டித்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரா ஃபாத்திஹால அல்லாஹ் சொல்லும் போது, தீர்ப்பு நாளின் அதிபதி மாலிகி யோமிதீன், தீர்ப்பு நாளில் ஒரே அதிபதி, ஒரே ஜட்ஜி அல்லாஹ் தான். அந்த இதில் எந்தவித பரிந்துரையாளர்களோ அல்லது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மற்றவங்களுக்கு ஒரு பார்ட்டு கொடுக்குறதோ எதுவுமே கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த பரிந்துரை அப்படின்னு குரானில் 31 டைம் வருது. அந்த 31 டைமில் 5 இது வேறு இது சம்மந்தமாக, நீங்கள் நல்லதை பரிந்துரை செஞ்சீங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும், கெட்டதை பரிந்துரை செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும். அந்த மாதிரி மறுமை நாளுக்கு சம்மந்தம் இல்லாதது ஒரு 5 சொல்லியிருக்கு. இந்த மறுமை நாளை குறிப்பிட்டு 26 தடவை மறுமையில் உள்ள பரிந்துரையை பற்றி குறிக்குது. அதில் 18 வசனம் டைரக்டாக பரிந்துரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியராக எந்தவித டவுட்டும் இல்லாமல் அதை சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். மீதி 8 டைமில் அல்லாவோட நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி அவங்க பரிந்துரை செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு ஒத்தாலே அன்றி அவங்க பரிந்துரை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 இந்த மாதிரி உள்ளதை குறிக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த பரிந்துரையை பற்றி நம்ம சொல்லும் போது, தேர்டு பார்ட்டி, 3ஆம் மனுஷன் பரிந்துரை செல்லவே செல்லாது. எப்படின்னா சஹீஹ் முஸ்லீம்னு உள்ள ஹதீஸில் ஹதீஸ் நம்பர் கூட சொல்லியிருக்காங்க, 947. அந்த ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 முஸ்லீம் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு பரிந்துரை பண்ணாங்கன்னா அந்த பரிந்துரை செல்லும். ஃபஸ்ட்டு பரிந்துரைன்னா என்னன்னா, ஒரு பேசிக்கலாக நம்ம ஒரு சுருக்கமாக புரிஞ்சிக்கினா, பரிந்துரை என்னன்னா, அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்காங்க. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நீ பாவம் செஞ்சிருக்க, நீ நரகத்துக்கு கூறியவன் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு போட்டுடுறாங்க. அல்லாவோட தீர்ப்பு சத்தியம். அந்த மாதிரி பல வசனம் இருக்குது. சத்தியம்னா அல்லாவோட தீர்ப்பு தான். அதில் எந்தவித மிஸ்டேக்கோ எந்தவித தவறோ இருக்காது. ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி நரகத்துக்குன்னு போட்டாங்கன்னா அந்த நரகத்துக்கு உரியவங்களுக்கு பரிந்துரை பண்ணி சொர்க்கத்துக்கு கொண்டு வருது. அந்த மாதிரி ஒரு நரகத்துக்குன்னு அல்லாஹ் தீர்மானித்து விட்டவங்களுக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து சிபாரிசு பரிந்துரை பண்ணான்னா அவங்க அல்லாஹ் நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் இப்படி சொல்லியிருக்காங்க. இது குரானில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ளது எதுவுமே கிடையாது. அதனால் தேர்டு பார்ட்டி பரிந்துரை இல்லவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுமையை பற்றி, அந்த தீர்ப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அங்கே கெஞ்சுதலோ வாதாடுதலோ எதுவுமே இருக்காது, மேல்முறையீடோ. இப்போ இங்கே வேணால் சொல்லலாம், உங்கள் தீர்ப்பில் எனக்கு திருப்தி இல்லை, நான் மேல்முறையீடு போகிறேன், நான் மறுபரிசீலனை பண்ணுங்க, அந்த மாதிரி உள்ளதுக்கு வேலையே கிடையாது. அல்லாவோட தீர்ப்புனா எப்படி பின் பாயிண்ட்டாக அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அந்த இதில் யாராலையும் மாற்றத்துக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப டீப்பாக உணர்ந்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு இணை வைப்பை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை குரானுக்கு பக்கத்தில் அவங்க கொண்டு எப்படிப்பட்ட வழி கெடுக்கிறாங்க. மார்க்க அறிஞர்கள், நபிமார்கள், தூதர்கள் அப்படின்னு முகமது நபி சிபாரிசு பண்ணுவாங்க,
ஈசா நபி சிபாரிசு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைத்தானோட டூல். இது இப்படிப்பட்டவங்களை வந்து வழிகேட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு. அந்த மாதிரி அல்லாஹ்வோட தீர்ப்பை வந்து சிபாரிசு பண்ணி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வாதாடுறதுக்கு அங்கே வந்து அனுமதி இல்லை, கெஞ்சிறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் இப்போ நான் தப்பை உணர்ந்துட்டேன், மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு உலகத்துக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து நல்லது செஞ்சு நாங்கள் செஞ்ச தப்புலேருந்து திருந்திக்கிறோன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்கியூஸும் கிடையாது, இன்னொரு சான்ஸும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், என்னோட நினைவூட்டலை கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி இதை நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் தேடிக்கிட்டு இது விளைவு தான் இது. இந்த முடிவில் அல்லாஹ்வோட முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை, மறுபரிசீலனையோ அல்லது மேல்முறையீடோ எதுவுமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சத்தியத்தோடு ஒத்து போனாலே அன்றி அவர்களோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சில வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு 18 வசனம் இருக்குல்ல, அதாவது 31 வசனத்தில் பரிந்துரையை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. 5 வந்து வேறு இதை குறிக்குது. அதில் 26 வந்து மறுமை நாளோட பரிந்துரையை பற்றி சொல்லுது. அதில் 18 வந்து பரிந்துரையே இல்லை அப்படின்னு டைரெக்டாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் சில வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவுக்கு உதவு செய்ய இயலாத, பரிந்துரை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஈடு எதுவும் செய்யப்பட இயலாத, ஒருவரும் உதவப்பட இயலாத அந்த நாளை குறித்து எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். அப்படின்னு 2:123. எந்த ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவுக்கு உதவி செய்யப்படாத, என்ற ஈட்டுத்தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாத, எந்த பரிந்துரையும் பயன் தராத, மேலும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யப்படாத அந்நாள் குறித்து எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியே டைரக்டாக பரிந்துரை இல்லை, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது, சிபாரிசு இல்லை, எந்தவித ஈட்டுத்தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்தவித உறவு முறை சலுகையும் இல்லை. இங்கே வேணால் சொல்லலாம், அவங்க தப்பில் நான் வேணால் அவங்க தண்டனையில் பாதி நான் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் அபராதம் போட்டாங்கன்னா அந்த அபராதத்தில் பாதி நான், அந்த தண்டனையில் பாதி நான் எடுத்துக்கிறேன், இது வந்து இவங்க என்னோட அண்ணன், என்னோட தம்பி, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க, இது இவங்க வந்து எங்களோட உம்மத்து, எங்களோட ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க, எந்தவித சிபாரிசும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இங்கே வேணால் அந்த மாதிரி உள்ள சிபாரிசு வேணால் சொல்லிக்க முடியும். அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ்வோட தீர்ப்பில் இப்படிப்பட்ட சிபாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல வசனத்தில் அல்லாஹ் உதாரணத்தை கொண்டு சொல்கிறாங்க. உறவுமுறை சலுகை இல்லை, பெற்றோர்கள் தந்தை பையனுக்கு உதவ முடியாது, பையன் தந்தைக்கு உதவ முடியாது, வாழ்க்கை துணைக்கு உதவ முடியாது, சகோதர சகோதரிகளுக்கு உதவ முடியாது, எந்தவித உறவு முறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6:51, மேலும் தங்களுடைய இரட்சகர் முன்னர் ஒன்று திரட்டுதலை அஞ்சுவோர்களுக்கு இதனை, அதாவது குரானை கொண்டு பிரச்சாரம் செய்வீராக. அவர்களுக்கு அவரை அன்றி ஒரு இரட்சகராகவும் அதிபதியாகவும் அன்றி ஒரு பரிந்துரையாகவும் எவரும் இல்லை. அவர்கள் மீட்சி அடையும் பொருட்டு, அவங்க மீட்சி அடையும் பொருட்டு இந்த குரானை கொண்டு நினைவூட்டு. பரிந்துரை எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னு அல்லாஹ் ஒரு டைம் 2 டைம் சொல்ல, இந்த மாதிரி 18 டைமுக்கு மேலே பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு பல வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து குரான் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க நம்ம இதயங்களில் மூளையில் அல்லாஹ் வந்து திரையிட்டுறாங்களோ, அந்த மாதிரி வந்து அவங்களால இதெல்லாம் படித்து கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. மீறி வந்து இவங்க நபிமார்கள் எனக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, தூதர்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, மார்க்க அறிஞர்கள் சிபாரிசு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. ஏன்னா நம்பிக்கையாளர்களோட தன்மை, நம்பிக்கையாளர்கள் முஸ்லீம்களோட தன்மை யார் என்னன்னா, அவங்க பல கண்டிஷன் நல்லா சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து அவங்க மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு உள்ளதை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த மறுமை நாள்னா அந்த தீர்ப்பு வழங்கி நல்லது சொர்க்கம் நரகம்னு உள்ளது. அதை வந்து குரானில் உள்ள அடிப்படை வழியால் நம்ம குரானில் இருக்கிற மாதிரி நம்பிக்கை கொண்டாதான் அது சரியான நம்பிக்கை. குரான் அல்லாத வேறு இதை வந்து இட்டுக்கட்டப்பட்டதை கொண்டு நம்ம நம்பிக்கை கொண்டு கபூரோட வேதனை இருக்குது, பாம்பு வரும், தேள் வரும், நெருப்பு வரும், அதுக்கப்புறம் கேள்வி கணக்கு, கபூர்லேயே கேள்வி கணக்கு மலக்கு வந்து கேட்பாங்க, அப்படி இப்படின்னு உள்ளது எந்த கட்டுக்கதையும் குரானில் இல்லை. குரானில் வந்து தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ஒருவர் தான்
நீதிபதியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்தவித பார்ட்னரும் இல்லை. ஃபஸ்ட்டு ஷிர்க்குன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ட்டு ஷிர்க்குனா வந்து ஒரு ஒரு கூட்டாளி. அல்லாஹ் வந்து இப்போ நம்ம செய்கிறோம், நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறோன்னா நம்மளுக்கு வந்து சில பார்ட்னர்ஸை ஏற்படுத்திப்போம். என்னால் ஒரு ஆளால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது, வாங்க நம்ம 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஷேர் பார்ட்னர், நீ இந்த வேலையை எடுத்துக்கோ, நான் இந்த வேலையை எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வேலை இருக்கும்போது நீ இந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்க்குறேன், அந்த மாதிரி உள்ளது. அதேமாரி அவங்களோட செயலில் வந்து பங்கு பெறத்துக்கு, என்னோட செயலில் ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஷிர்க்குக்கு ஷரீகா அப்படின்னு உள்ள அரபி வேர்டுக்கு வந்து உள்ள மீனிங். அந்த மாதிரி அல்லாஹ்வோட தீர்ப்புன்னு உள்ளது அல்லாஹ்க்கு மட்டும் சோலா, அல்லாஹ்க்கு மட்டும்னு உள்ளதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க. தீர்ப்பு வந்து அல்லாஹ்க்கு மட்டும் உரியது. அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த தீர்ப்பில் வந்து வேறு யாரோ எந்தவித பங்குதாரர்களோ அல்லது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், நீங்கள் அவரை சஜஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி உள்ளது எதுவுமே கிடையாது. இது வந்து வணக்கத்துக்குரியவர் எப்படி அல்லாஹ் மட்டும்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோமோ அதே மாதிரி வந்து தீர்ப்பு நாளின் அதிபதின்னு அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பணும். இதுதான் மறுமை நாளோட உண்மையான நம்பிக்கையாக இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது 670. தங்களுடைய மார்க்கத்தை ஒரு சமூக விழாவை போல் வீணாதாக எடுத்துக்கொள்பவர்களையும் இந்த உலக வாழ்வில் முற்றிலும் ஈடுபட்டு விட்டவர்களையும் நீ புறக்கணித்து விட வேண்டும். அதன் தீய சம்பாத்தியங்கள் பின் விளைவாக எந்த ஒரு ஆன்மா துன்புதா இருக்கும் பொருட்டு குரானை இதனை கொண்டு நினைவூட்டுவராக. கடவுளுடன் அதற்கு ஒரு இரட்சகராகவும் அதிபதியாகவும் அன்றி பரிந்துரைப்பவர்களும் எவரும் இல்லை. எந்த விதமான பதிவேட்டை முன்வைக்க இயலுமாயினில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த குரானை கொண்டு நினைவூட்டு, பரிந்துரை இல்லை, எந்தவித காம்பன்சேஷனு வந்து நீங்கள் முன் வச்சாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒரு வசனத்தில் சொல்லும் போது இந்த மாதிரி சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து மற்றவங்கள நம்ம ஏற்படுத்தி இருக்கிறது கூட அது வந்து ஒரு போலி தெய்வ இணை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 669வது வசனத்தில் சொல்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாம் உங்களுக்கு வழங்கியவற்றை உங்களுக்கு பின்னால் விட்டுவிட்டு முதல் முறை உங்களை நாம் படைத்த அதே விதமாக தனிநபராக நம்மிடம் நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள். நீங்கள் இணை வழிபாடு செய்த பரிந்துரையாளர்கள், இந்த இதுதான் முக்கியமாக, நீங்கள் இணை வழிபாடு பண்ண அந்த இடத்துல வந்து ஷரீக்க அப்படின்னு இருக்குது. ஷரீக்கனா அல்லாவோட தீர்ப்பில் வந்து மற்றவங்களும் பங்கு பெறுவாங்கன்னு உள்ளதுனாலே அது வந்து ஒரு ஷரீக்கன்னு ஆகிடுது, அவங்க வந்து ஒரு பங்குதாரராக ஆகிடுது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 694. நாம் உங்களுக்கு வழங்கியவற்றை உங்களுக்கு பின்னால் விட்டுவிட்டு முதல் முறை உங்களை நாம் படைத்த அதே விதமாக தனி நபராக நம்மிடம் நீங்கள் திரும்பி வந்து விடுவீர்கள். நீங்கள் இணை வழிபாடு செய்த பரிந்துரையாளர்கள் உங்களுக்கு அவர்கள் உதவுவார்கள் என்று கோரிக்கொண்டிருந்தவர்களையும் உங்களிடம் நான் காணவில்லை. உங்களுக்கிடையில் உள்ள எல்லா பிணைப்புகளும் துண்டிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் அமைத்து கொண்ட போலி தெய்வங்கள் உங்களை கைவிட்டு விட்டன. அப்படிப்பட்டது வந்து ஒரு போலி தெய்வம் ஷிர்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் வந்து மின்தூனில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்வுடன் சேர்த்து நீங்கள் வழிபட்டுங்க. எதுக்காக வழிபட்டாங்கன்னா இவங்களாம் வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க, இவர்கள் களவிடனும் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னு நீங்கள் நம்பியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பல வசனத்தில் வந்து இந்த மாதிரி வந்து மின்தூனில்லாஹி அல்லாஹ்வுடன் நீங்கள் சேர்த்து அமைத்து கொண்ட போலி தெய்வங்கள். அதேமாரி 36:23 அவருடன் தெய்வங்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமா? மிக்க அருளாளர் நம்மளுக்கு ஏதேனும் தீங்கை நாடினால் அவர்களுடைய பரிந்துரை எனக்கு சிறிதும் உதவ முடியாது, அன்றி அவர்கள் எங்களை ரட்சிக்கவும் இயலாது. அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு தீங்கை நாடிட்டாலே அந்த இதுலேருந்து யாராலையும் அவங்கள வந்து பரிந்துரை பண்ணி
காப்பாற்ற முடியாது, உதவ முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் பரிந்துரை எல்லாமும் அல்லாஹ் கூறியதுன்னு 39வது சூறால 44 வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பரிந்துரை இல்லை அப்படின்னு அல்லாஹ் கிளியராக பல வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஆதில பாவத்தில் செஞ்சதுக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அதுக்கப்புறம் பரிந்துரையை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். குர்ஆன்லேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தந்ததை. அடுத்தது வந்து பீதினில்லாஹி, அக்கார்டன்ஸ் வித் காட்ஸ் வில். அல்லாவோட நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி அவங்கள் பரிந்துரை செய்ய முடியாது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த 18 வசனம் உள்ளது வந்து டைரெக்டாக வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது டைரெக்டாக பரிந்துரை இல்லை, ஈடு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உறவு முறை சலுகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18 வசனம் கிளியராக சொல்கிறது. அடுத்தது உள்ள 8 வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 வசனத்தில் என்னன்னா வந்து பீதினில்லாஹி, அல்லாவோட நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி. அதாவது என்ன, நீங்கள் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினாலும் அல்லது அடியோட விட்டாலும் அல்லாவோட நாட்டத்திற்கு ஒப்பவே ஆகும்னு 54:5 சொல்கிற மாரி 10:3 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவருடைய நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி பரிந்துரைப்பவர் எவரும் இல்லை. அடுத்தது 34:23 அவருடைய நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி அவரிடம் பரிந்துரை என்பது வீணானதே ஆகும். அதாவது ஒத்து போனாலே அன்றி பரிந்துரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியராக சொல்கிறாங்க. அடுத்தது அவருடைய நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர, நம்ம ஆயத்துல் குர்சியில் ஓதுறோம். சூரா 2 வசனம் 255 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுள் அவருடன் வேறு எந்த தெய்வமும் இல்லை, ஜீவித்திருப்பவர் நிரந்தரமானவர், ஒரு கணமும் அறியாமையோ அல்லது தூக்கமோ அவர்களை ஒருபோதும் ஆட்கொள்ளப்படாது. ஏன்னா அவருக்கு டயர்டே இல்லை, தூக்கமே இல்லை. ஏன்னா அவங்க பண்ண ஒரு இணை வழிபாடு செய்கிறவங்கலாம் வந்து இந்த வீக்னஸ்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல் குர்சியில் வந்து சிபாரிசு இந்த பரிந்துரை இல்லைன்னு உள்ளதை அல்லாஹ் ரொம்ப கிளியராக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. என்றென்றும் ஜீவித்திருப்பவர் நிரந்தரமானவர். அவங்க பரிந்துரைவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க. அல்லாஹ் வந்து ஜீவித்திருப்பவர் நிரந்தரமானவர். அவங்க அல்லாஹ்க்கு வந்து அறியாதது எதுவுமே இல்லை, அல்லாஹ்க்கு தூக்கமே இல்லை. இணை வழிபாடு செய்கிறவங்க பரிந்துரைப்பாங்கன்னு இணை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. அவங்க அறியாமல் சில இது வந்து அவங்க அறியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தூக்கம் இருக்குது, டயர்டு இருக்குது, மறதி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்டவங்களாம் வந்து அல்லாவோட ஒப்பிடிச்சு இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் பூமியில் ஒன்றையும் அவருக்கே உரியது, அல்லாஹ் கூறிடு, அவருடைய நாட்டத்துக்கு ஏற்பவே தவிர இல்லா பீதினிகி, அவருடைய நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர அவரிடம் பரிந்துரை எவரும் இல்லை. அவர் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கின்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு ஆள் கெட்ட ஆளாக இருக்கலாம், நிகழ்காலத்தில் கெட்ட ஆளாக இருக்கான், ஃப்யூச்சரில் ஒரு நம்பிக்கை கொள்வாங்க. அது அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்சிருப்பாங்க. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிஞ்சவங்களா அல்லாஹ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவர் ஒருவரும் அவருடைய அறிவை அடைவதில்லை, அவருடைய சாம்ராஜ்யம் வானங்களும் பூமியும் சூழ்ந்திருக்கின்றது, அவற்றை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் சுமையானதல்ல, அவர் மிகவும் உயர்ந்தவர், மகிமை மிக்கவர். இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ள மகா தன்மை உள்ள அல்லாஹ்வுடன் வேறு சக்தியற்ற மறதியுடைய அதுக்கப்புறம் தூங்கக்கூடியவங்க, ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் வாழ்ந்தவங்களை வந்து இந்த காலத்தில் நடக்கிறதையும் அவங்களுக்கு தெரிஞ்சு சிபாரிசு பண்ணுவாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய இணைவைப்பு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் குர்ஆன்லேயும் நம்ம சொல்லலாம். ஆள் மனதில் உள்ளதை வந்து அல்லாஹ் அறிவாங்க அப்படின்னு அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லாம் அறிஞ்சவரோட தீர்ப்பை வந்து எந்த சக்தியும் யாராலையும் மாற்ற முடியாது. தீர்ப்புனா அதுதான் தீர்ப்பு, சத்தியம். இன்ஷால்லாஹ் ஃபாஸ்ட்டாக போவோம், ஏன்னா நிறைய வசனம் பார்க்க இருக்குது. அதுக்கப்புறம் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரா 21 வசனம் 28,
அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர்களுடைய கடந்த காலத்தையும் அவர் அறிகின்றார். முன்னரே அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டவர்களுக்கே அன்றி அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். மேலும் அவர்கள் தங்களை பற்றியே கவலை கொள்பவர்களாக இருக்கின்றனர். இது 78:38 மிக்க அருளாளர் அனுமதிக்கப்பட்டவரை தவிர எவரும் பேச மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சில பேரை அனுமதிச்சிருக்காங்க. இந்த இதை ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை யூஸ் பண்ணி தான் சைத்தான் பரிந்துரை இருக்குன்னு சொல்லிவிட்டு மார்க்க அறிஞர்களை, நபிமார்களை, தூதர்கள்லாம் இதுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழி கெடுக்கிறோம். அல்லாஹ் அனுமதிச்சவங்களை தவிர வேறு யாரும் பேச மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை அன்றி அவர்களுடைய பரிந்துரை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னா அல்லாஹ்வோட சத்தியத்தோட ஒத்துப்படவங்க, சத்தியத்தை மட்டும் கூறுறவங்க அவரோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். இது இன்டைரக்டாக என்னன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது, ஏன்னா சத்தியம்தான் அல்லாஹ் உண்மையாளர், அவருடைய தீர்ப்பு சத்தியமானது, நீதமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அப்படிப்பட்ட சத்தியத்தோட அந்த சத்தியமாக ஒத்து போனாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா இருக்குது. அப்போ அல்லாவோட தீர்ப்பில் எந்த வித மாற்றமும் இல்லை. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு சொர்க்கன்னு தீர்மானிச்சிட்டா, இப்போ ஒரு வசனத்தில், அந்த வசன ஞாபகம் இல்லை, குடும்பத்தில் உள்ளவர் கூட சேர்த்து நான் உங்களை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒரு நன்னறியாளர்களாக இருந்து அவங்களும் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க, இவங்களும் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்கன்னு இருக்கும் போது அல்லாஹ் சேர்த்து வைப்பேன் அந்த மாதிரி உள்ள வசனம் வரும். அந்த மாதிரி சத்தியத்தோட ஒத்து போனாலே அன்றி அவங்களோட பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு. ஏன்னா சத்தியம்னா அல்லாவோட தீர்ப்பு. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு தீர்ப்பு சொர்க்கன்னு வச்சுட்டாங்கன்னா அவங்களோட சத்தியமாக ஒத்து போகும்போது அது சேர்ந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அம்ரு யோமைதீன் இல்லாஹி, அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதாகும். எல்லா தீர்ப்பும் அல்லாஹ்க்கு தான் உரியது, அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹ்கிட்ட எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்காது, நோ ஒன் பவர் டு ஆர்கியூ வித் ஹிம் அப்படின்னு. நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, பரிந்துரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட நாட்டத்திற்கு ஒற்றாலே அன்றி அவங்களுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட நாட்டம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் நாடியவர்களுக்கு பரிந்துரைன்னு சொல்லிட்டு சொல்கிறது, அவங்க என்னத்தை சொல்லுவாங்கன்னா ட்ரூத், உண்மை, சத்தியத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வோட தீர்ப்பும் சத்தியம், அவங்களும் சத்தியம் சொல்லும் போது ஒத்து போகிறது. அதனால் அல்லாஹ்வோட தீர்ப்பை மாற்றி ஒரு ஆளுக்கு நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்கன்னு உள்ள மற்ற இதில் சொல்கிற மாதிரி இந்த குர்ஆனில் எந்தவித இடத்துலையும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட தீர்ப்பு எப்படின்னா அவங்களே உணர்ந்துப்பாங்க. அதை அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி பகைகின்றோம், நாங்கள் இந்த உலகத்தில் முற்றிலும் மூழ்கியவர்களாக இருந்தோம், நாங்கள் நம்ப மறுப்பவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 6:130 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜின்கள் மற்றும் மானிதர்களே, உங்களைத்தான் என்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விபரித்து மேலும் இந்த நாளின் சந்திப்பை பற்றி உங்களை எச்சரித்த தூதர்களை உங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி பகர்கின்றோம். அவங்களுக்கு எதிராகவே அவங்களே சாட்சி பகர்றீங்க. ஆனால் அப்போதைக்கு எல்லா திரையும் ரிமூவ் ஆன பிறகு நம்ம தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களே உணர்ந்துருவாங்க. எங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி பகர்கின்றோம், உலக வாழ்வில் முற்றும் மூழ்கியவர்களாக இருந்தனர், மேலும் நம்ப மறுப்பவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சியம் பகர்கின்றனர். 3 வசனத்தில் அவர்கள் நம்ப மறுப்பவர்களாகவே இருந்தனர் என்று அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி பகர்வார்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் 7:37 சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி தன்னோட தப்பையே அவங்க உணர்ந்துப்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் நரகத்தில் போட்டுட்டாங்கன்னா அது அநீதின்னு சொல்லிட்டு அங்கே அநீதிக்கு வேலையே இல்லை, சத்தியம்தான். எப்படி நம்ம இப்போ ஒரு குயிஸ் ப்ரோக்ராமில் நம்ம இப்போ ஒரு ஆன்சர் நிறையா கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுத்த பிறகு, அதாவது கொஸ்டின் நிறையா கொடுத்துருவாங்க, ஆன்சர் பண்ண பிறகு நம்ம ஒரு ரிசல்ட்டு காமிப்பாங்க.
ரிசல்ட்டுக்காக ஆஹா நான் இதை ஏக்கு பதில் நான் பிஏ செலக்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம தப்பை நம்மளே அக்செப்ட் பண்ணிப்போம். ஆஹா ஏ செலக்ட் பண்ணாமல் இப்போ நான் பிஏ செலக்ட் பண்ணிட்டேனே, கரெக்டான ஆன்சர் ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரத்தில் அவங்க எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதோட ரிசல்ட்டு காமிக்கும் போது நம்மளே அந்த தப்பை உணர்வோம். அதே மாதிரி தான் வந்து மறுமை நாளில் எல்லா திரையும் நீக்கப்பட்டுரும். நீக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர், சத்தியமானவர், வழிகாட்டுதலாக அல்லாஹ்வோட வேதங்கள் மட்டும்தான் இருக்குது. இறுதி வேதமான குரானில் எல்லாத்தையும் உள்ளடங்கி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை சொன்ன பிறகு ஆஹா நான் இதை பின்பற்றாமல் நான் வேறு இதை பின்பற்றினேனே, தப்பான இதை பின்பற்றினேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பை அவங்க வந்து ஒத்துப்பாங்க. இப்போ இங்கே வேணால் நம்ம மறுத்து பேசலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திறமையாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு மறுபரிசீலனை பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், அல்லது தப்பாக இருந்துச்சுன்னா வந்து போராட்டம் பண்ணலாம். அந்த மாதிரி அங்கே எந்த வேலைக்கும் இல்லாது. ஏன்னா அவங்களே அவங்க ஒத்துப்பாங்க. தன்னோட தோழியே வந்து சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நான் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், அல்லாஹ் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். அவங்களுக்குள்ளேயே உள்ள ஓன் ரெக்கார்டே வந்து அவங்க படித்து பார்ப்பாங்க. உங்களோட ரெக்கார்டையே நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு. ஆஹா ஆமாம் நான் இதை பண்ணிட்டேன், யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் தான் செஞ்ச தப்பை ஒத்துப்பாங்க. அல்லாஹ் ஒரு ஆளை நரகத்துக்குன்னு போட்டால் கூட அந்த நரகவாசி கூட வந்து அல்லாஹ்வோட தீர்ப்பில் வந்து சத்தியம் நீதமானது அப்படின்னு உணர்ந்துப்பாங்க. எப்படி நம்மளுக்கு எக்ஸாமுக்குள்ள ஆன்சர் ஷீட் வந்த பிறகு நான் தப்பான ஆன்சரை எழுதி செலக்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து நான் தப்பானதை தேர்ந்தெடுத்தேன், அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத நான் செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுடன் நான் மற்றவங்கள சேர்த்து அழைச்சிட்டேன், மனிதர்களையும் தூதர்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் கூட நான் சேர்த்து வச்சு அழைச்சிட்டேன், அவங்களுக்கு சிபாரிசு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணர்வாங்க. அதனால் அல்லாஹ்வோட தீர்ப்பில் வந்து எந்தவித சந்தேகமோ எந்தவித மறுபரிசீலனை விவாதமோ இருக்காது. 100% சத்தியம்தான் இருக்கும். விவாதம்னா என்ன, ஒரு ஆளுக்கு ஒரு தீர்ப்பு வந்து நரகம்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை விவாதித்து சொர்க்கத்துக்கு மாற்றுறது, அப்படிப்பட்டது நடக்குன்னு சொல்லிட்டு மற்ற புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க மார்க்க அறிஞர்கள். அதுக்கப்புறம் அதாவது 100 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு பிரார்த்தனை பண்ணால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக் கொடுப்பாங்கன்னு. நிறைய அரசியல்வாதிலாம் வந்து இறந்து போனவங்களுக்கு சும்மா ஒரு காசு கொடுத்து ஒரு 100 பேர் சேர்ந்து துவாலாம் ஓதுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து அறிவுக்கே பொருந்தாதது ஒரு குரானுக்கு டைரக்டாக மாற்றமாக உள்ளதை பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் இருக்குன்னு அல்லாஹ் நம்மளுக்கு நேரு வழி காட்டுன்னு. ஆனால் அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது. அல்லாஹ்வுடன் வந்து வேறு யாருக்கும் எந்த சக்தியும் தீர்ப்பளிக்கிறதுக்கோ தீர்ப்பை மாற்றுறதுக்கோ பரிந்துரை பண்ணுறதுக்கோ எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இதுதான் மறுமை நாள் மீது உள்ள உண்மையான நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த குரான் மூலிமா அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை தந்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துப்போம். அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி காட்டுட்டோம். நம்ம தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கிமுஸ்ஸலாத்.